विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा। श्री जयदेव भणितम् अति सुंदर मोहन मधुरिपुरु हरिचरण स्मरणं प्रति संप्रति पुण्यवता अनुरासे स्मरति मनो அஷ்டபதி ராத கிருஷ்ணனை விட்டு ஏகாந்தமாக ஒரு இடத்துக்கு வந்து கிருஷ்ணனையே நினைச்சுண்டு அந்த கோபிகைகளோட ராசலையில் இருக்கானே, நம்மளை விட்டுட்டானே, அன்னைக்கு கிருஷ்ணன் வந்தபோது இப்படி எல்லாம் இருந்தானே, இன்னைக்கு நம்ம தியாகம் பண்ணிவிட்டானே அப்படின்னு கிருஷ்ணனை வெறுக்க வேண்டி இருக்க அனுபவிக்கிறாங்கிறார். வெறுக்கணுமா வேண்டாமா? கோபம் தானே வரணும். கோபம் வர வேண்டி இருக்க, வெறுக்க வேண்டி இருக்க, கோபத்தினால வெறுப்பு வர வேண்டி இருக்க, வெறுக்காதபடி அவனுடைய குணங்களெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து இத்தனை நேரம் நினைச்சா மேல புலம்ப போற. இத்தனை நேரம் நினைச்சுட்டு இருந்தா, நினைச்சது 5வது அஷ்டபதி, புலம்பினது 6வது அஷ்டபதி. गणयति गुणग्रामं भ्रामं प्रमादपि नेहते युवतिषु वलतृष्णे कृष्णे विहारिणि मम विना वहति च परीतोषं दोषं विमुञ्चति दूरतः युवतिषु वलतृष्णे कृष्णे विहारिणि मम विना पुनरपि मनोवामं कामं करोति करोमि किं सखी। ஆறாவது அஷ்டபதி ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். அஷ்டபதி கூட அஷ்டபதியை விட ஸ்லோகம்தான் ரசமான ஸ்லோகம். கணயதி குணகிராமம் பிராமம் பிரமாதபி நேகதே. அவன் என்ன பண்ணினான் கிருஷ்ணன்னா, இவளை விட்டுவிட்டு மாம்பினா விகரதி, என்னை விட்டுவிட்டு யுவதிஷு வலத்ருஷ்ணே கிருஷ்ணே, பாக்கி கோபிகைகளோட ராசலீல பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணன் என்னை விட்டுட்டான். என்னை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பாக்கி கோபிகைகளோட ராசலீல ஈடுபட்டு இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரணும், எவ்வளவு கோபம் வரணும். ஏன் அவங்கிட்ட கோபம் வரலன்னா, தோஷம் விமுஞ்சதி தூரதகா, தோஷமே தெரியலங்கிறாங்க. புரியல, அவனை தோஷமாவே நினைக்க தோண மாட்டேங்கிறது எனக்கு. அது மாத்திரம் இல்ல, அத்தனை பேரோட ஆனந்தமா இருக்கான். அவங்கிட்ட கோபம் வரணும், தோஷ திருஷ்டி வரணும், எனக்கு அப்படி வரல. வராதத்து மண்ணியில என்ன தெரியுமோ தோன்றது இப்ப, கணயதி குணகிராமம், அவனுடைய குணங்கள் எல்லாம் நினைச்சு 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 பார்க்கறாளாம். குணங்களை நினைச்சு 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 புனரப்பி மனஹா காமம் கரோதி,
குணங்களை நினைச்சு 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 என் மனசுல திருப்பி 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 அவங்கிட்ட ஆசை தான் வருது. இதான் சாரம். இதில் இந்த ஸ்லோகத்தோட சாரம், குணசிரவணத்தினால தான் ஆசை வரும். பகவானை ஏன் நமக்கு பிடிக்கிறது? பகவானை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனோட குணம்தான் பிடிச்சிருக்கு. பகவானுடைய குணத்துக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்றது? கல்யாண குணம்னு பேர். குண கிராமம்னா குண சமூகம். ஒன்னு ரெண்டு இல்ல, மலையா குணங்கள் இருக்கு. எத்தனைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய குணத்துக்கெல்லாம் என்ன பெயர் அப்படின்னா குணம்னு பேர். நல்ல குணம் இருந்தா நல்ல குணம், கெட்டதா இருந்தா துர்குணம், நல்லதா இருந்தா நல்ல குணம், சத்குணம். இதே குணம் பகவானுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சத்குணம் இல்ல, கல்யாண குணம். பகவான்கிட்ட அந்த குணம் இருந்தா கல்யாண குணம், நம்ம கிட்ட இருந்தா சத்குணம். ஏன் ரெண்டும் ஒரே குணம் தானேன்னா ஒரே குணம் தான், ஆனா வித்தியாசம் உண்டு. என்னன்னா உனக்கு நாளைக்கு கார்த்தால இந்த குணம் இருக்காது. கருணையா இருப்ப, இன்னைக்கு கருணையா இருப்ப, நாளைக்கு கருணையா இருக்க மாட்டேன். யார் எதை கேட்டாலும் இன்னைக்கு கொடுப்பேன், நாளைக்கு இன்னொருத்தன் புடுங்கின்னு வந்துடுவேன். நமக்கு உள்ள குணங்கள் நிரந்தரம் இல்லை. ஏன் நிரந்தரம் இல்லை அப்படின்னா நம்முடைய குணம் முழுக்க எப்படி தெரியுமா இருக்கு? உபனிஷத்து சொல்றது, நாம சாப்பிடுற சாதம் 3 விதமா ஃபில்டர் ஆறுது உள்ள போய். ஸ்தூலமா உள்ளதெல்லாம் ஃபில்டர் ஆகி மலமா வெளியில வந்துடுறது. அடுத்தது சூக்ஷ்மமாக ஃபில்டர் ஆறுதெல்லாம் ரத்தமாயிடுறது. மூணாவது ரசமாக ஃபில்டர் ஆறது மனசாயிடுறது. அப்படிங்கிறது உபனிஷத்து. ஆகார சுத்தாது சத்வ சுத்திகி அப்படிங்கிறது யோக சாஸ்திரம். உனக்கு மனசு பவித்திரமா இருக்கணும், மனசு பக்தியா இருக்கணும், மனசு பக்தியா இருக்கணும்னு நீ பஜனை பண்ணா அது சாத்தியம் இல்லை. நீ அப்புறம் கோவிலா சுத்தினா சாத்தியம் இல்லை. அது மனசு பவித்திரமா இருக்கணும், பக்தியா இருக்கணும்னா மூலம் எங்க இருக்குன்னா சாப்பாட்டுல தான் மூலம் இருக்கு. நீ சாப்பாட்டை சரி பண்ணினாதான் பக்தி வரும். பக்தியோ எது ஞானமோ எது வேணும்னாலும் வைராக்கியம் வேணும்னாலும் சாப்பாட்டில் இருக்கு. நீ இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு துளசி மாலையும் போட்டுன்னு பஜனை பண்றேன்னு பஜனை பண்ணா பகவன் நாமம் சொல்ற அந்த புண்ணியங்கள்லாம் உண்டு. நீ நினைக்கிற அந்த பிரேமே அதெல்லாம் வரவே வராது. ஏன்னா மனசு தானே முக்கியம். மனசு பவித்திரமாகணும்னா ஆகாரம் வேணும். இந்த ஆகார நியமம் இருந்தாதான் மனசு கரெக்டா இருக்கும், சுத்தமா இருக்கும். நாம சாப்பிட்ற சாப்பாடு 13 நாள்ல மனசாகும். இன்னைக்கு வெங்காயம் பூண்டு இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு நல்லவாளா தான் இருப்பா. 11வது நாள்லேருந்து 13வது நாளைக்குள்ள இதோட வேலை எது காட்டும். நீ எதை சாப்பிட்டாலும் இந்த ப்ராசஸுக்கு 13 நாள் ஆறுது. உபனிஷத்து கணக்கு சொல்றது. அதனால நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு? சங்கத்தினாலேயும் ஆகாரத்தினாலேயும் நம்முடைய சுபாவத்தினாலேயும் சேர்க்கையினாலேயும் அன்னிக்கு மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்கிற குணத்தை எப்படி குணமா ஏத்துக்க முடியும்? அதனால அது நித்திய குணம் இல்லை, தற்காலிகமான குணம். அது இருக்கிற வரையும் சத்குணம். பகவானுடைய குணம் என்னன்னா அவருக்கு நித்தியமான குணம். தீனதயாளோ ஏதோ அந்த தீனதயாளுன்னா வைகுண்டத்தில் இல்லை, ராமாவதாரத்திலையும் தீனதயாளோ, நரசிம்மாவதாரத்திலையும் தீனதயாளோ, கிருஷ்ணாவதாரத்திலையும் தீனதயாளோ, இன்னைக்கு அர்ச்சாவதாரமா கோவில்ல இருக்கிற அத்தனை பிரபுவும் தீனதயாளோ. கருணைன்னா இன்னைக்கு கருணை நாளைக்கு கருணை கிடையாதுங்கிறது கிடையாது. நித்தியம் காருண்யம். அது பகவானுடைய குணங்கள்லாம் சாஸ்வதமான குணமா இருக்கிறதுனாலையும் அதை நான் இப்ப சொல்றேன், நீங்க கேட்டா அது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அதனாலேயே இதுக்கு கல்யாண குணம்னு பேர், பாக்கியத்தை கொடுக்கும். அதனாலதான் பிரவச்சனத்துக்கு இப்பெல்லாம் பிரவச்சனங்கிறா உபன்யாசங்கிறா. முன்னெல்லாம் இந்த வார்த்தை சொல்லவே மாட்டா.
ஒரு 50 வருஷம் முன்னாடி பிரவச்சனம் பண்றவாள்லாம் கதையில உபன்யாசம் பண்ணினேன் பிரவச்சனம் பண்ணினேன்னு சொல்லவே மாட்டான். 50 வருஷம் முன்னாடி பழைய கேசட்டெல்லாம் எடுத்து போட்டு கேட்டா பகவத்குணம் சொன்னேன் பகவத்குணம் சொன்னேன்னு தான் சொல்லுவான். பகவானுடைய குணங்களை சொல்றேன். பகவானுடைய குணங்களை கேட்க 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 தான் நமக்கு ஹிருதயத்தில் அவர்கிட்ட ஆசை வரும். இவ கணயதி குணகிராமம்னு ராதை எப்படி பகவானுடைய குணங்களை அனந்தமான குணங்களை நினைச்சாளுங்கிறா. நினைச்சாள்னு நான் சொன்னா எனக்கு புரியும். ராதை சொல்லியிருக்கா, ராதையுடைய ஹிருதயத்தில் இருக்கு. என்ன நினைச்சான்னு உங்களுக்கு என்னது தெரியும்? மொத்தமாக ஒரு அவுட்லைன், குணங்களை நினைச்சா குணங்களை நினைச்சா குணங்களை நினைச்சான்னு தானே புரியும். குணங்கள்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுங்கன்னா ஒரு 5-6 சொல்ல முடியும். யார் சொல்றதா இருந்தாலும் ஒரு 5-6 குணங்களை சொல்ல முடியும். சகலுமானுபாவ நாராயண தீர்த்தர் தான் குணங்களை முழுக்க அனுபவிச்ச மகாத்மா. நாராயண தீர்த்தர் தான் கிருஷ்ணாவதார குணங்களை முழுக்க அவருடைய கிருஷ்ணலீலா தரங்கிணியில மாத்தி 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 குணவர்ணனை தான். சகலு மகானுபாவ. இப்ப நான் சொல்ல போறது எல்லாம் கமா போட்டுட்டே வாங்கும். சகலு மகானுபாவ இது ஒரு குணம். லீலையா பரிகலித அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா இது ஒரு குணம். கஷ்டப்பட்டெல்லாம் சிரமப்பட்டெல்லாம் கோயவன் பாடப்பட்டுற மாதிரி பண்ணல, விளையாட்டா தட்டி போட்டார் பிரம்மாண்டத்தெல்லாம். லீலையா பரிகலித அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. அவனுக்கு என்ன பேரு? மதுசூதன நாமா. அவர் கிருஷ்ணாவதார விஷயமா அனுபவிக்கிறார். பிரஜபுர வரசுந்தரி பரிவேஷ்டிதா. எப்பொழுதும் கோபர்கள், குழந்தைகள், கோபிகைகள் எல்லாரும் சுத்தி நிற்கிறார் குணத்தினால. வசீகிருத மகாமாயோபி. நாமெல்லாம் எந்த மாயை கண்டு நடுங்கிறமோ பயப்படுறோமோ அந்த மாய சப்த நாடி ஒடுங்கி கையை கட்டின்னு அவர்கிட்ட நிற்கிறதான். வசீகிருத மகாமாயோபி. அப்படி மாயை அடக்கி இருக்கிற பிரபு ஒண்ணும் தெரியாத மாயா பாலகைவ, மாயா பரவச பாலகைவ. அப்பேற்பட்ட மாயாதீதனான பிரபு இங்க மாயினால பரவசமான ஒரு பால குழந்தையாக கோகுலத்துல கலபகமன யானை மாதிரி நடங்கிறாள ஒரு கோபி. கலபகத்தின் தரிசயா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரு கோபி அங்கே யானை மாதிரி நட அப்படிங்கிறாளாம். உடனே அவர் நடந்து காமிக்கிறார். கலபகத்தின் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. உடனே அவர் சொல்றா, இது ஞான மாதிரி நடந்தா போறாது, கை டச் பண்ணக்கூடாது காதை. காதுல கை படாம காதை மாத்திரம் ஆட்டு பார்ப்போம் யானை மாதிரி. யானைக்கு இப்படி அதுவா காது ஆடுறது, நமக்கெல்லாம் ஆடாது. காது அதுவா ஆடணும். தவ கர்ணம் சாலையா. காதை ஆட்டி காமின்னா சகலகலா ஆதிகுருங்கிறாரு சுகாச்சாரியால். ஜகத்தையே ஆற்றவனுக்கு காதை ஆட்டுறதா பெருசு, அது யானையை விட அமக்களமா ஆட்டி காமிக்கிறாராம் காதை. தவ கர்ணம் சாலையா பிரஜபுரவர சுந்தரி பரிவேஷ்டிதா வசீகிருத மகாமாயோபி கலபகமன. அப்படி யானை மாதிரி நடக்கிறார். கருணே க்ஷண. அப்படி கருணையை வருஷிக்கிற மாதிரி பாப்பைய கொஞ்சம் பாரு கிருஷ்ணாங்கிறார். கருணை கொற்றதான் கண்ணுல. கருணே க்ஷண. அது இருக்கட்டும், எப்படின்னே வர்ணிக்க முடியாத மதுரமா நீ பேசுவிய, கொஞ்சம் பேசி காமிங்கிறார். வாச்சமூச்சே சுதாதாரம் மதுரம் மதுசூதனா. வாக்க துறந்தான்னா கிருஷ்ணன் அப்படியே தேன் குடங்குடமா கொட்டுமா, தேன் மாதிரி இருக்குமா. அமிர்த மதுர மிருதுதர வச்சனே. ஜெயதேவ சுவாமிகள் 16வது அஷ்டபதியில சொல்றார், அமிர்த மதுர மிருதுதர. இதை தாண்டி என்ன வர்ணிக்க முடியும்? மிருது மந்தகாசு கலபாஷண கருணேட்சண மிருது மந்தகாசாதி விலாசைகி. அப்படி ஒரு புன்சிரிப்பு,
இந்த புனிசிரிப்பு என்னன்னா 18 அத்தியாயம் கீதை தேவையில்லை, இந்த சிரிப்பு போரும் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்குங்கிறார். முருது மந்தஹாசாதி விலாசைகி, அவரை சேர்ந்த அத்தனை பக்தாளையும் நிஜஜனானி ஆனந்தயன்னு, தன்னை சேர்ந்தவாளெல்லாம் சந்தோஷப்படுத்துறாராம். இப்படியே விளையாடிட்டு வெண்ணையும் பாலையும் திருடிண்டு யானை மாதிரி நடக்கிறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வெண்ணெய் திருடி காமிக்கிறது, காளியின் மேலே குதிக்கிறது, அப்புறம் பார்க்கறது, சிரிக்கிறது, நடக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இப்படியே இந்த சின்ன ஊருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தா எத்தனை பிரம்மாண்டம் இவரை நம்பி இருக்கு. எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி இவர் தானே விட்டுருக்காரு. அதை போய் ரட்சிக்க வேண்டாமே இங்கே இருக்காரே அப்படின்னார். அது எல்லாம் ஒரு 125 வருஷத்துக்கு எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு வராங்க. என்னை கூப்பிடவே கூடாதுன்னுட்டார். 125 வருஷம் நான் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன கூப்பிடவே கூடாது, அங்கங்கே அவாவால் பொறுப்பு கட்டி எல்லாரையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாரையும் தூங்க பண்ணிவிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு 2 செகண்ட் எட்டி பார்த்துட்டு வந்துடுவான். எல்லாம் சரியாக நடக்கிறதா? அகில லோக சம்ரட்சணே ஜாகரூகம் ஸ்வகீயம் பரபாவம் அனுசந்ததானா. இங்கேயும் விளையாட்டு, எல்லாரும் தூங்கும்போது ஒரு செகண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு, அதையும் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்காரு? நந்தகோப மந்திரே, நந்தகோபனுடைய வீட்டில் நந்தசூனுகும் குழந்தையா விளையாடுறாரா. பகவானுடைய குணம் என்னன்னா இதான் குணம், குணங்கள் என்னன்னா இதான் குணம்ங்கிறது. அகணித குண கிராம அபரிமித நிஜ காம நிகம பரமாராம நிகில மோக விராம நகதர கணக்யாம நதஜன குமுத சோம அககரண சர்வசம அசுர மண்டல பீம கோவிந்த घटया परमानंदम अमृत निग हरे. நாராயண தீர்த்தர் சொல்றார், அகணித குணகிராம, என்ன முடியுமாடாங்கிறார். உனக்கு எவ்வளவு குணம் இருக்குன்னு என்ன முடியுமா பிரபு? அனந்த கல்யாண குணநிதிகி, நாராயண தீர்த்தர் சொல்றார், 1 2 இல்ல, எல்லையில்லாத கல்யாண பர்வதம் மலை. அகணித குணகிராம அபரிமித நிஜகாம, தன்னை சேர்ந்தவாளுக்கு குறைச்சு கொடுக்கவே தெரியாதான். என்னென்ன ஆசைப்படுறாளோ எல்லாத்தையும் சாங்ஷன் கையெழுத்து போட்டுருவாரு, படிச்சே பார்க்க மாட்டார். தன் பக்தன் என்ன கேட்கிறானோ படிச்சு பார்க்க மாட்டாராம். ஏன்னா என்னடியார் நன்றி செய்தார்னார் ஆழ்வார். என்னோட பக்தன் தீர்மானமா கெட்டதா ஒன்றும் நினைக்க மாட்டான், ஒன்றும் சொல்ல மாட்டான்னு படிச்சு பார்க்காமலே கையெழுத்து. அபரிமித அகணித குணகிராம அபரிமித நிஜ காம நிகம பரமார. இவ்வளவு ஈஸியா நான் பகவானை சொல்றேன், நீங்க கேட்கிறேன். கிருஷ்ணாவதாரம் பண்ணா கோபிகைகளோட விளையாடினான், ராமாவதாரம் பண்ணினா சபரி கொடுத்த பழத்தெல்லாம் வாங்கி தின்னான், குகனை கட்டின்டா. இதெல்லாம் பண்ணினது அவனுடைய கருணை தெரியறது, சௌலபியம் தெரியறது, அவனுடைய உயர்வு எங்க தெரியறதுன்னா உபனிஷத்தை பாரு தெரியுங்கிறது. நிகம பரமா ராமா நிகில மோக விராமா. எவ்வளவு அஞ்ஞானம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானஸ்வரூபி. நகதர கணஷ்யாமா, அவன் ஞானஸ்வரூபியா இருந்தா, வேதாந்த வேத்யானா இருந்தா என்ன, உபனிஷத் பிரதிபாத்திய வஸ்துவா இருந்தா நமக்கு பயம், கிட்டக்க போக முடியாது. நமக்கு என்னடா அப்படின்னா, மழை வந்து கொடுத்துனா கிருஷ்ணான்னா போறோம். நாம என்ன பண்ணுவோம், மேக்சிமம் ஒரு மேவேஷ்டி போட்டுப்போம், இல்லை ஒரு கேரி பேக்கையாவது தலையில் தூக்கி தலையிலையாவது வச்சுப்போம், இல்லை ஒரு கட்டை பையாவது வச்சுப்போம், இல்லை ஒரு கொடையாவது வச்சுப்போம். மழை கிருஷ்ணா தாங்க முடியலன்னு உடனே கொடை வாங்கி தரலையா, என்ன பண்ணினான்னா மலையை தூக்கி விட்டாராம். அப்படியே நகதர கணஷ்யாமா, இன்னும் மழைக்கு கொடையான்னு தோணும், அது விஷயம் இல்லை, இவாளை ரட்சிக்கணுங்கிறது விஷயம். நதஜன குமுத சோமா, அந்த சந்திரனை கண்டா எப்படி அள்ளி மலருமோ அதுபோல நதஜன குமுத, சரணாகதி பண்ற பக்தாளுக்கு சந்திரன் மாதிரி அள்ளி மலர் போல
சரணாகதி பண்ற பக்தாளுக்கு சந்திரன் போல பிரகாசிக்கிறவன். அககரணா, எத்தனை பாபம் பண்ணினாலும் அத்தனை பாபத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுவார். கிருஷ்ணான்னா போடும் பாபம் போயிடும், ராமான்னா போரும் பாபம் போயிடும். அககரண, அப்ப இவன் சொன்னாதான் பாபம் போகும், அவன் சொன்னா போகாதா? இவன் இன்ன குலத்துல பிறந்திருக்கான், இன்ன ஜாதியில பிறந்திருக்கான், இன்ன மதத்துல பிறந்திருக்கான், இவன் சொன்னாதான் போகும், அவன் சொன்னா போகாது, அப்படி ஏதாவது பேதம் உண்டோன்னார். அககரண சர்வசமா, எல்லாருக்கும் யார் சொன்னாலும் சரி. நவமுக்திகாரா, புது முத்துல அப்படியே மாலை போட்டிருக்காரு. முத்து மாலை போட்டு போறாங்க, எப்போதுமே முத்து மாலை தான். ஏன் முத்து மாலைன்னார்? அவாவா தன்னுடைய இந்த இமேஜை ரட்சிக்கிறதுல ஒரு இது இருக்கு. பாக்கி மாலையெல்லாம் போட்டுட்டா தெரியாது, இவர் முத்து மாலை போட்டுட்டா பளிர்னு தெரியுமா. கருப்புல வெள்ளை இருந்தா வெள்ளையாது நல்லா தானே தெரியும். இவர் கருப்போனும் அப்படி முத்து மாலை போட்டா அபாரமா இருக்கும். அதனால எல்லா இடத்துலையுமே முத்து மாலைகள் அசைய. ஊதுகாடு வேங்கட கவியும் முத்து மாலைன்னு தான் சொல்றார். கண்டேஜ முக்தாவளிங்கிறார் கருணாமிர்தாச்சாரியார். அதனால இந்த முத்து மாலையை எல்லாருமே வர்ணிப்பா கிருஷ்ணனுக்கு. நவமுக்திகார நந்தகோப குமாரா பவபந்தன விதூரா பத்ரத சுகாகா. பிறப்பு இறப்பு பந்தம் இருக்க சன நேரத்தில் போய்கிடுவோம். பத்ரதா, சரணத்தை ஆசிரிச்சா க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருப்பார், மங்களத்தை கொடுத்துட்டே இருப்பார். சுகாகாரா, சகல அந்த ஸ்வரூபமே அவருடைய ரூபமே பரம சுக ரூபம். அவனத ஜனாதாரா, சரணாகதி பண்ற பக்தாள் எல்லாம் ரட்சிக்கிறார். பரம புருஷா, வைகுண்டவாசி பரவாசுதேவன். அசேஷ பாலா, அவனுடைய கருணைக்கு ஒத்தரை கூட மிச்சம் வைக்க மாட்டானா. ஸ்பிருஷ்டா திருஷ்டா, தொட்டவன் பார்த்தவன் எல்லாருக்குமே வைகுண்டம். பிருந்தாவனத்துல பகவான் நடந்தாமத்தையில அந்த புல்லெல்லாம் வைகுண்டமா, புல்லுக்கு வைகுண்டம். எதெல்லாம் அவன் தொடரானோ எல்லாத்துக்கும் வைகுண்டம். அப்படி பகவான் எல்லாருக்கும் கிருபை பண்றார். பரம புருஷா அசேஷ பாலா. அவன் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கான் பகவான். என்ன, தன்னை சேர்ந்தவா வருத்தப்படவே கூடாது. யாராவது உம்முன்னு இருந்தா இவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். கிட்டக்கு போய் என்ன ப்ராப்ளம் அதை சொல்லுங்க, உடனே ஒரு கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டு அப்புறம் அவளை உடனே அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் அவளை பார்த்தா துக்கப்பட்ட மாதிரியே தெரியாதான், அப்படியே மாற்றி விட்டுருவான். ஏன்னா அவருடைய சுபாவம் அதுங்கிறார். பாலா பரிஜன தோஷா, பின்னாடி இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. நாம யாரை பார்க்கிறோமோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. இது ஒரு விரதமாம் பகவானுக்கு. பவபந்தன பரிகிருதாகில தோஷா, எத்தனை பாபம் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் போக்கிடுவார். ஏன்னா நம்ம தோஷத்தை நம்மால போக்கிக்க முடியுமா? வாசனை ஏறி கிடக்கு ஜென்ம ஜென்மமா. இது என்னமாடா இந்த வாசனை போகும்னா அவன் சரணத்தை பிடிச்சாதான் போகும். பரிகிருத்த அகில தோஷா. அப்புறம் எப்படி எங்கேயாலும் டிராவல் பண்ணணும்னா எதுல வருவது தெரியுமோ? காரு பஸ் வண்டிலாம் கிடையாது. பதகவாகனா, வேதஸ்வரூபமான கருடாழ்வார் மேல ஏறிண்டு கருட சேவை தான் வெளியில வருது. பதகவாகனா, அநேகமா இப்படி காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்பப்ப ரெஸ்டுக்கு போயிடுவார். எங்க தாச்சு பெரு பகவான் சேஷ பரியங்கா, அப்படியே ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருப்பார். மிருதுபாஷா, ஏன் பேச்ச நிறுத்திட்டார்னு தோணுமா கேட்கிறவாளுக்கு. அப்படி மிருதுவா அழகா பேசுவார். மிருதுபாஷா பரமமங்கள வேஷா, பார்க்கறதுக்கு அப்படியே திருவடியிலேந்து திருமுடி பரியந்தம் மங்களகரமான ஸ்வரூபம். எத்ரைலோக்கிய மகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்த நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி
சௌந்தர்யோத்தரத்தோப்பி சுந்தரதரம் தொத்ரூபம்ங்கிறார் பட்டத்திரி குருவாயூரப்பன. 3 லோகம் தேடினாலும் இது மாதிரி ஒரு சொரூபம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார், ஒரு அழகு கிடைக்குமான்னு கேட்கிறார். பரமமங்கள வேஷா, இது நாராயண தீர்த்தருடைய தரங்கத்தில் ஒரு தரங்கத்துக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அவர் பண்ணின எல்லா தரங்கமும் இப்படிதான் இருக்கும், ஒரு தரங்கம் இல்லை. அவர் பண்ணின எல்லா தரங்கமுமே குணானுபவம் தான். நாம அன்னைக்கு பாடுறோமே, க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. எனக்கு நீ அனுக்கிரகம் பண்ணணும். நான் எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த தாமரைய வண்டு சுத்துறது பாரு, அது வண்டு மாதிரி நான் இருக்கணும். தாமரைய வண்டு சுத்துறது, இந்த வண்டு எதை சுத்தணும் தெரியுமோ? உன்னோட திருவடி தாமரையை சுத்தின்றே இருக்கணும். காமம் தவபாத கமல பிரமரி பவது ஸ்ரீமன் மம மானசம். ஹே மதுசூதனா, அப்படி எனக்கு ஒரு சரண பக்தியை கொடு. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.